நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரகங்களும் அதன் அடிப்படையில் வரும் கேள்வியும் பதிலையும் தான் பார்க்க போகிறோம். முதலில் கேள்வியை பார்க்கலாம். காலை சூரிய வழிபாட்டில் தீபாராதனை காட்டி வணங்கலாமா? அதாவது காலையில் சூரிய வழிபாடு செய்யும் பொழுது தீபாராதனை காட்டி வணங்கலாமா என்ற கேள்வியில் இடம்பெற்றிருக்கும் கிரகத்தை முதலில் பார்ப்போம். காலையில் சூரிய வழிபாடு என்று சொன்னாலே அங்கே சூரியன் என்றாலே சூரிய கிரகத்தை குறிக்கும். அதுபோல் தீபாராதனை காட்டி வணங்கலாமா என்று சொல்லும் பொழுது வணங்குவது என்றாலே குரு கிரகத்தை குறிக்கும். தீபாராதனை காட்டுவது என்றால் அந்த சூரியனை சிறிய அளவில் நாம் தீபமாக வீட்டில் வைத்து தீபத்தை ஏற்றியும் அதேபோல் கற்பூரங்காற்றை காட்டியும் தான் நாம் அந்த சூரியனை வழிபடுகிறோம். ஆனாலும் தீபாராதனை என்று சொன்னாலே தீபம் என்றால் நெருப்பை குறிக்கும், நெருப்பு என்றால் அங்கு செவ்வாய் கிரகத்தை குறிக்கும். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் சூரியன், குரு, அதேபோல் செவ்வாய். இந்த 3 கிரகங்களின் அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். பொதுவாகவே காலையில் நதியிலும் சரி குளத்திலும் சரி நீராடுபவர்கள் நீராடிவிட்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்கள் சூரிய பகவானுக்கு சிறிதளவு 2 கைகளிலும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சூரிய பகவானுக்கு அர்ப்பணித்து சூரிய பகவானை நன்றாக வேண்டி அவர்கள் தங்களுடைய தினசரி வேலையை செய்வார்கள். இப்படி தினமும் சூரிய பகவானுக்கு நீர் வார்த்து சூரியனை வழிபட்டு தினமும் அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது அவர்களுடைய உள்ளமும் சரி உடலும் சரி சிந்தனை செயல்கள் எல்லாமே சரி நல்ல ஒரு அபிவிருத்தியுடன் சந்தோஷத்துடனே இருப்பார்கள். சில நபர்கள் அதாவது ஜாதகர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்கள் குளத்தில் குளிப்பதற்கோ அல்லது நதியில் குளிப்பதற்கோ வசதி இல்லை, வீட்டில் நீராடிவிட்டு அவர்கள் வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டிற்கு வெளியிலோ சென்று சூரிய பகவானை ஆராதனை செய்கிறார்கள் என்றால் சூரிய பகவானை வேண்டுகிறார்கள் என்றால் சாதாரணமாகவே ஒரு செம்பில் நீர் எடுத்து சென்று சூரிய பகவானுக்கு நீர் வார்த்து சூரிய பகவானை நல்ல முறையில் வணங்கிவிட்டு வரும்பொழுது அவர்களுக்கும் அதே மாதிரியான ஆத்ம திருப்தியும் உடல் நலமும் அதேபோல் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைத்து கொண்டே வரும். இந்த மாதிரியான சூரிய வழிபாடு எல்லாரும் பொதுவாக செய்யக்கூடியதுதான். ஒருவேளை இந்த கேள்வியின்படி காலை சூரிய வழிபாட்டில் தீபாராதனை காட்டி வணங்கலாமா என்றால், ஒருவேளை காலையில் சூரிய பகவானை நேரடியாக சென்று வணங்கிவிட்டு மீண்டும் வீட்டிற்குள் வந்து சிவனையோ அல்லது சூரிய பகவானையோ அவர்கள் ஃபோட்டோ வைத்தோ அல்லது லிங்கங்களாக வைத்தோ வழிபடும் பொழுது அந்த தெய்வத்திற்கு சிவனாகட்டும் சூரிய பகவானாகட்டும் அந்த லிங்க தெய்வத்திற்கு முறைப்படி பிரசாதம், அதே போல் புஷ்பம், அதே போல் நீர், அதே போல் அதாவது தீபாராதனை இதெல்லாம் காண்பித்து அவர்கள் சிவனையோ அல்லது சூரிய பகவானையோ தினசரி வீட்டினுள்ளும் வணங்கிவிட்டு செல்லலாம். இந்த வழிபாடானது மிகவும் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் நாம் பொதுவாக நேரடியாக சூரிய பகவானை வணங்கிவிட்டு வீட்டுக்குள் வந்தும் அவரை ஒரு லிங்க வழிபாடாக ஏற்று அவருக்கு வேண்டிய பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து அவரை முறைப்படி வழிபட்டு நம்முடைய தினசரி வேலைகளை செய்யும் பொழுது நிச்சயம் அன்றாட இந்த வேலை செய்யும் பொழுது நம் வாழ்க்கை மிகவும் சூரியனைப் போலவே பிரகாசமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே காலையில் சூரிய வழிபாட்டில் தீபாராதனை காட்டி வணங்கலாமா என்ற கேள்விக்கு தாராளமாக தீபாராதனை காட்டி வணங்கலாம். ஒருவேளை நீங்கள் லிங்க வழிபாடு வீட்டில் செய்வதாக இருந்தால், இல்லை என்றால் பொதுவாகவே சூரிய பகவானை நீங்கள் தினசரி வணங்கிவிட்டு உங்கள் வேலைகளை செய்யலாம். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தையும் பார்த்தோம், கேள்விக்கான பதிலையும் பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.